கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரே, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது. அந்த ஐஸ்வர்யம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம முயற்சி செய்து சில ஆசீர்வாதங்களை நாடி தேடலாம், பணங்களை நாம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமோ சந்தோஷமோ இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். வீணாக பணங்கள் செலவழியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொடுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது அவனே செழிக்கிறான் என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுகிறார். ஆதார வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்பொழுது இவ்வுலக வாழ்க்கையில் தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்மளை செழித்தோங்கி வளர செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நீதிமான் செழிப்பான். ஆதார வசனம் 92வது சங்கீதம் 14வது வசனம் 15வது வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உத்தமனாய் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, அதாவது உத்தமன் என்றால் நீதிமான், நீதிமானாய் ஒருவன் இருந்து கர்த்தரை நம்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அநீதி இல்லாதபடிக்கு கண்மலையாகிய கர்த்தர் அவனை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அவன் முதிர் வயதிலும் அவன் கனி தந்து அவன் புஷ்டியும் பசுமையுமானவனாய், அதாவது செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் இருப்பான். ஹல்லேலூயா. நான்காவதாக, நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். ஆதார வசனம் சங்கீதம் 92வது அதிகாரம் 13 முதல் 15வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, செழிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. அப்போ நம்முடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அவருக்கான இடத்தை அவன் கொடுக்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை மாத்திரம் அவன் நேசித்து அன்பு செலுத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, வேதனை இருக்காது, சமாதானம் மாத்திரமே இருக்கும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, செம்மையானவர்கள் செழிப்பார்கள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் துன்மார்க்கன் என்றால் வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். அதாவது வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை விட்டு ஒருவன் கீழ்ப்படியாமல் விலகும் பொழுது அவனே துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவனுடைய வீடு அழியுமாம், செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவர்கள் என்றால் நீதிமான். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூடாரத்தை கூட கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக, உண்மை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம்.
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஐஸ்வர்யவானாய் மாறுகிறதற்கு ஒருவன் தீவிரிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் ஆக்கினை அவனுக்கு ஏதுவாக வருகிறது. ஆனால் ஒரு மனுஷன் உண்மையாக இருக்கும் பொழுது அவனுக்கே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பரிபூரண ஆசீர்வாதங்கள், அதாவது முழுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழித்தோங்கி வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், உங்கள் கூடாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ளதாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது நீங்கள் கர்த்தருடைய, அதாவது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது செம்மையானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் இருந்தால் அதை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சிந்தனைகள், எங்கள் எண்ணங்கள், எங்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. செழிப்புள்ளவர்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. வேதனை உண்டாக்குகிற வழி உடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தால், ஏதேனும் ஆண்டவரை இருக்குமானால் கர்த்தர் தாமே அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை கட்டளையிடுங்க தகப்பனே. மனித அன்பு மாறி போகும், மாறாத அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோமாப்பா. உம்முடைய அன்பின் இரக்கத்தினால் உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. உம்மை தேடுகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உம்மை தேடுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. நீதிமானாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. உண்மையுள்ள மனிதர்களா எங்களை மாற்றுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறானப்பா. பூர்ண ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. செம்மையானவர்களை நடக்க கிருபை செய்க தகப்பனே. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேத வசன சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. வேதத்தை தியானிக்க நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அநேக பேர் அப்பா வேதத்தை தியானித்தும் புரியாதவர்களா இருக்கிறாங்கப்பா. நல்ல வேத அறிவினால் உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஆசிர்வதிங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரம் செழித்தோங்கட்டும் தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா விதமான கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் சத்துருக்களின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோமாப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா சாபங்களை எல்லாம் நீக்கி பிள்ளைகள் வீடுகள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. வானத்தின் பல கனிகளை திறந்து உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் பெருகட்டுமாப்பா. வீண் செலவுகள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கோ தகப்பனே, வேற அந்நிய காரியங்களுக்கோ பயன்படக்கூடாதப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாறட்டும், ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனப்பா பரிபூர்ண நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை அலங்கரிங்க, திருப்தியாக்குங்க தகப்பனே. இன்னும் வியாதியோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. வேதனையிலிருந்து ஒரு நித்திய விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா இனி வர நாட்கள்ல பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நெடு நாட்கள் காத்திருக்கிற
இருக்கிறாங்கப்பா. அவங்க கர்ப்பத்தின் கனியை கத்தர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருக்கிற சத்ருவின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில தகப்பனே பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தர் கிருபையா இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஆண்டவரே வேலை இல்லாமல், ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் பாதித்து சோதனையில சிக்கொண்டு வீட்டு தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா. அவங்க மன விருப்பத்தை இயேசுவின் நாமத்தினாலப்பா அதை நிறைவேற்றி கொடுங்கப்பா. நல்ல வேலையில பிள்ளைகள் அமர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இது மாத்திரமல்ல, கடனென்ற நிந்தையில சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இஎம்ஐகள், இன்ட்ரெஸ்ட், லோன்ஸ்ன்னு சொல்லிட்டு அநேக கடன்கள்ல ஆண்டவரே பிள்ளைகள் சிக்கி சோதிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவமான நிந்தைகள் சுற்றியுள்ள ஜனங்கள் பிள்ளைகளை அற்பமாக எண்ணுகிறார்கள் அப்பா. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, அந்நியர்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஒரு ஜாதிக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் தலையை உயர பண்ணுங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்த்து உடைய பிள்ளைகள் அப்பா பெருக்கத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. யாரை கொண்டு உதவி செய்ய கர்த்தருக்கு சித்தமாவர்களை கொண்டு உதவி செய்யுங்க தகப்பனே. உதவி கரங்களை எழுப்புங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமணத்தை ஏற்ற வேலையிலப்பா ஏற்ற விழா எலும்பை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட சந்ததியை அவனுடைய பிள்ளைகள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல, வெளி தேசங்கள்ல ஆண்டவரே இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை பிரிந்து, உற்றார் உறவினர்களை பிரிந்து அவர்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக தொலை தூரத்தில் இருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, நல்ல சந்தோஷத்தை கட்டளையிடுங்க அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய மன விருப்பம் நெடுநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆமென் என்று பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பேர் அப்பா ஒரு முழுமையான ரட்சிப்புக்குள் வராம குடும்பங்கள்ல இருப்பாங்கன்னா கர்த்தர் தாமே அவர்களை சந்திங்க. முழுமையாக குடும்பமாக என்னுடைய ஆலயத்துக்கு வந்து உண்மை ஆராதிக்க துதிக்க இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் குடி பழக்கங்களுக்கு, போதை வஸ்துகளுக்கு, விபச்சாரம், வேசித்தனத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. அவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஒரு விடுதலையை அவர்கள் குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. இன்றப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வசனத்தின்படி உம்மிடத்தில் வருகிற ஐஸ்வர்யம் அப்பா எங்களுக்கு வேதனை இல்லாதபடிக்கு இருக்கிறதற்காக நன்றி. நீரே எங்களை ஆசீர்வதிங்க. நீர் ஐஸ்வர்ய சம்பனர் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை தங்கி தாபரிக்க பண்ணுங்கப்பா. நீர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. நேராப்படியே செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.